நான் ஜென்ரலாக வந்து பீப்புளோட மிங்கிள் ஆகும்போது 2 விஷயம் பார்ப்பேன். ஒன்று என்னென்னா, அவங்க எவ்வளோ சீரியஸாக இருக்காங்க, சேம் டைம்ஸ் எவ்வளோ ஃபன்ஃபுல்லாக இருக்காங்க, அதாவது விளையாட்டுத்தனமாக இருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். நம்ம சின்ன வயசு சொல்லி வந்திருப்பாங்க என்னென்னா, விளையாட்டுத்தனமாக இருக்காது, விளையாட்டுத்தனமாக இருக்காது. ஆனால் அது எவ்வளோ ஒரு தவறுன்னு இப்போ தான் புரியுது. விளையாட்டுத்தனமாக யார் இருக்காங்களோ அவங்க தான் ரொம்ப சீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். இந்த மாதிரி மூஞ்சு சோகமாக வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சீரியஸாக திங்க் பண்ணிட்டே இருக்கான் பார்த்தீங்களா, அதுதான் சரியான வாழ்வு முறை அல்ல. சரியான வாழ்வு முறை என்ன அப்படின்னா, விளையாட்டுத்தனமாக இருக்கணும். விளையாட்டுத்தனமாக யார் இருக்காங்களோ அவங்க தான் ஃப்யூச்சர்லேயோ கரண்ட்லேயோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ முடியும். அதனால் என்னுடைய சாய்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, யார் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கிறா, யார் ரொம்ப ஃபன்ஃபுல்லாக இருக்கிறா, யார் ரொம்ப ஈஸி கோயிங்காக இருக்கா, இவங்களோட தான் என்னுடைய ரிலேஷன்ஷிப்பை நான் பில்ட் பண்ணிட்டே இருப்பேன். ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கவங்கள ஏதோ பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க, அவங்க தேர் நாட் சீரியஸ் நினைக்காதீங்க. விளையாட்டுத்தனமாக இருக்கிறவங்க தான் மிக மிக சீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அந்த மாதிரி மூஞ்சு தொங்க போட்டுக்கிட்டு சோகமாக இருக்கவங்க சரியாக வாழலைன்னு அர்த்தம். ஸோ வாழ தெரிஞ்சவங்க எப்பயுமே விளையாட்டுத்தனமாகவும் ஃபன்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. நீங்களே அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் விளையாட்டுத்தனமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களே உங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துங்க, யூ ஆர் கோயிங் ஆன் ரைட் ட்ராக். அதே மாதிரி சோகமாக இருக்கிறது, எப்போ பார்த்தா மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இருக்குது, திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது, யோசிச்சுட்டே இருக்கிறப்பெல்லாம் சக்ஸஸாக இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபன்ஃபுல்லாக இருங்க, விளையாட்டுத்தனமாக இருங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சீரியஸாகவும் ஈஸியாகவும் போய்கிட்டே இருக்கும். சீரியஸ் இன் த சென்ஸ் க்ரோத்தில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் க்ரோத்தாகவும் அழகாக இருந்துகிட்டே இருக்கீங்க.